தமிழகத்தில் நாளுக்கு நாள் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து, வெயிலுடைய தீவிரம் மிக அதிகமாக பெரும்பாலான மாவட்டங்கள்ல பதிவாகிறது நம்ம பார்க்கிறோம். ஒரு கனமழை அல்லது ஒரு மிதமான மழையாவது மாலை நேரங்களிலோ அல்லது இரவு நேரங்களிலோ வராதா அப்படிங்கிற பலருடைய கமெண்ட் செக்ஷன் நம்ம தொடர்ந்து பார்த்தோம், கேட்டே இருந்தீங்க. மழை பொழிவுகள் எப்பொழுதுதான் நமக்கு இருக்க போகுது? ஏன்னா இப்படியே வெயில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லியிருந்தீங்க. மே மாதத்துல பதிவாக வேண்டிய வெயில் எல்லாம் ஏப்ரல் மாதத்துல, ஏப்ரல்ல பதிவாக வேண்டிய வெயில் எல்லாம் நமக்கு மார்ச் மாதத்திலே பதிவானதை பார்த்தோம். கிட்டத்தட்ட இப்பவே நமக்கு வந்து 42 டிகிரி செல்சியஸ் கிட்ட நமக்கு வந்து வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. இது எல்லாம் எப்பொழுது ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற எல்லா தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, மறக்காம லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டன் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக தொடர்ந்து ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து மழை ரொம்ப குறைவாக பதிவாகிட்டு இருக்கிறத பார்க்கிறோம். நேற்றைய தினங்களில் ஒரிசா மாநிலங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய மிக கனமழை பதிவாகியிருக்கு. குறிப்பாக நேற்று மாலை நேரங்களில் ஒரிசா மாநிலங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் பலமான ஒரு சூறாவளி காற்று மற்றும் கன முதல் மிக கனமழை அங்கே பதிவானதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இது போன்ற ஒரு மழை பொழிவு ஏதோ ஒரு மாநிலங்களிலோ அல்லது 2 மாநிலங்களிலேயோ நமக்கு வந்து ஒவ்வொரு நாள் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா பெரும்பாலான இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள்ல மழை பற்றாக்குறை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா இருக்கு. வெயில் மட்டும் அதிகமாகிட்டே இருக்கே தவிர மழை பொழிவு எங்கேயும் வந்த பாடுகள் இல்லை. அதனால எந்தெந்த தேதிகளில் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும், எதனால இந்த வெயிலுடைய தாக்கம் எவ்வளவு தீவிரமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய மாற்றத்தின் காரணமாக பல்வேறு நாடுகள், இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகள்ல வானிலையில் தொடர்ந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது. நல்ல ஒரு மழை பெய்ய வேண்டிய இடத்துல கடுமையான ஒரு வறட்சியும், வறண்டு இருக்க வேண்டிய இடத்துல கடுமையான ஒரு மழை பொழிவுமாக ஒரு வானிலையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக எல்னினோவின் தாக்கத்தினால இந்தியா பொறுத்த வரைக்கும் கடுமையாக பாதிக்கப்பட போகுது. அப்போ கடலோர மாவட்டங்கள்ல ஓரளவு நமக்கு மழை அவ்வப்போது நமக்கு கிடைச்சாலுமே கூட பெரும்பாலான மாநிலங்கள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை பற்றாக்குறை ஏற்பட போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. மழை ஆரம்பிப்பதில் சற்று தாமதம் எடுக்கும். ஏன்னா இந்த வருஷம் ஜூன் வரைக்குமே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ஜூலை ஆகஸ்ட்லேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மழையினுடைய தீவிரங்கள் பல்வேறு மாநிலங்களில் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் வரப்போகிற இந்த மே மற்றும் ஜூன் மாதங்கள் வரைக்குமே வெயிலுடைய தாக்கம் பகல் நேரங்களில் தீவிரமாக இருக்க போகுது. எதிர்கொள்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வட மாநிலங்கள் நிச்சயமாக பாதிக்கப்படும். வரப்போகும் வறட்சி வட மாநிலங்கள், குறிப்பாக மத்திய பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர் போன்ற இடங்கள், வடக்கு ஆந்திரா பகுதிகள், அதே மாதிரி மகாராஷ்டிராவினுடைய கிழக்கு பகுதிகள், இங்கெல்லாம் நிறைய இடங்கள்ல நமக்கு கடுமையான தென்மேற்கு பருவமழையின் பற்றாக்குறை காரணமாக ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை, விவசாயங்கள் ஒரு சில மாநிலங்களில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஒரு பக்கம் இந்த எல்னினோவின் தாக்கம் இருந்தாலும் நமக்கு இன்னொரு பக்கம் வெப்பநிலை வந்து அதிகமாக நமக்கு அதிகரித்து கொண்டிருந்தாலும் மழை பொழிவுகளையும் அவ்வப்போது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும். அதனால எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்கள் ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் வாரத்தில் கனமழை தீவிரம் அடையும். குறிப்பாக கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் கொச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவனந்தபுரம், அதை தொடர்ந்து கேரளாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நகர பகுதிகளிலும் மழை பொழிவுகள் நமக்கு வந்து தீவிரமடையும். ஆலப்புழா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லா இடங்களிலும் கேரள பகுதிகளில் இந்த ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் வாரத்தில் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் சற்றே அதிகரிக்கும். கர்நாடக மாநிலங்கள் இருக்கக்கூடிய பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை ஏப்ரல் 24, 25 மற்றும் 26ஆம் தேதிகள் வாக்கில் நமக்கு கர்நாடக மாநிலங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். ஆகவே கேரளா, கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் வாரத்தில் கணிசமாக நல்ல ஒரு மழை பொழிவுகள் அதிகரிக்கும். தமிழகத்தில் எந்த அளவுக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும், மழை ஏதேனும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமடையும். மழை இருக்கோ இல்லையோங்க, ஆனால் வெயில் கண்டிப்பாக நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இது வரைக்கும் 39, 40 டிகிரி செல்சியஸாக இருந்த வெயில் இனிமே நமக்கு 42, 43 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்.
இன்று முதல் வெயில் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் வீச போகுது. பெரும்பாலான மாவட்டங்களில் காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெப்ப அலை தமிழகத்தில் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தயவு செய்து இதிலிருந்து எப்படியாவது தப்பிச்சிருங்க. பெரும்பாலும் இந்த அறிவித்த நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க. பெரும்பாலான மாவட்டங்களில் காலை 11 மணி முதல் 3 மணி வரைக்கும் வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீசுவதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் இறுதியில் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். குறிப்பாக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பகுதியாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. நமக்கு வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நம்ம வீசினாலும் இன்னொரு பக்கம் ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் வாரத்தில் கணிசமாக தென் மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற இடங்களில் ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் பரவலாக மிதமான மழையும் சில நேரங்களில் கனமழையும் எதிர்பார்க்கிறோம். எல்னினோவின் காரணமாக என்னதாங்க நமக்கு ஆபத்துகள் இருக்கு அப்படின்னா, முதலாவதாக வெப்பம் அதிகரிக்கும். குறிப்பாக இந்த சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்காலில் மழை கிடையாது. வறண்ட வானிலை தொடரும். வெப்பநிலை அதிகரிக்கும். டெல்டா மாவட்டங்களிலும் வறண்ட வானிலை தொடர வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் தொடர்ந்து வெப்ப அலை பொறுத்த வரைக்கும் வீச போகுது. பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும். சில இடங்களில் நமக்கு மழை பற்றாக்குறைகளாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் இந்த வெப்ப அலை அடுத்த ஒரு வாரத்துக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஏப்ரல் இறுதியில் வேணால் லேசானது முதல் மிதமான மழை டெல்டாவில் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பெரிதளவில் மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த எல்னினோவின் தாக்கத்தின் காரணமாக முதலாவது வெப்பம் அதிகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். உள் மாவட்டங்களிலும் கடுமையான வெப்பம் அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடிலும் கடுமையான வெப்பம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. மழை குறையும். எல்னினோவின் தாக்கம் இந்த ஆபத்தின் காரணமாக மழை வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஏப்ரல் தொடக்கத்தில் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் இருந்தாலும் இப்போ நமக்கு நாட்கள் ஆக நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து அக்னி நட்சத்திர காலகட்டங்களிலும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்கக்கூடும். வறட்சியான சூழல் உருவாகும். பெரும்பாலான பகுதிகளில் ஒரு கடுமையான ஒரு வறட்சி உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இந்த எல்னினோவின் காரணமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இயல்பை ஒட்டிய ஒரு மழை பொழிவு தான் இந்த தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டிய மழை பொழிவும், வட தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மற்றும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இயல்பிலிருந்து சற்று குறைவான ஒரு மழை பொழிவும் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களை நம்ம பார்க்க முடியும். தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டத்தில் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. இது கடந்த நாட்களை விட தொடர்ந்து வெப்பம் அதிகமாகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா 36, 38 வரைக்கும் ஈரோடுல பதிவாயிட்டு இருந்தது. இப்போ 40 வரைக்கும் போயிருக்கு. வருகிற நாட்களில் இன்னும் 41 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மேலும் வெப்பநிலை உயர்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கு. அதனால தயவு செய்து பகல் நேரங்களில் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.